வணக்கம். தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கக்காரர்கள் போல் உள்ளதாக காங்கிரஸ் நிர்வாகி சாம் பிட்ரோடாவின் கருத்து சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதையடுத்து காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியில் இருந்து திமுக வெளியேற வர முதல்வர் ஸ்டாலினுக்கு துணிச்சல் இருக்கிறதா என பிரதமர் மோடி கேட்ட நிலையில் கார்த்திக் சிதம்பரம் பதிலடி கொடுத்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவர் சாம் பிட்ரோடோ. இவர் அமெரிக்க குடியுரிமை பெற்று வாழ்ந்து வருகிறார். காங்கிரஸ் கட்சியின் அயலக அணி தலைவராக செயல்பட்டு வந்தார். ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமானவர். ராகுல் காந்தியின் வெளிநாட்டு சுற்றுப்பயணம், அவர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளை சாம் பிட்ரோடோ தான் தயாரித்து வந்தார். இந்நிலையில்தான் சாம் பிட்ரோடோ கூறும் கருத்துக்கள் அவ்வப்போது சர்ச்சையை கிளப்பும். அந்த வகையில் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்திருந்த சாம் பிட்ரோடா தேர்தல் நிலத்தின் அடிப்படையில் கருத்து தெரிவித்தது வெறும் பஞ்சாயத்தை உருவாக்கியது. இதனை கப்பென பாஜகவினர் பிடித்து கொண்டனர். அதாவது ஊடகத்துக்கு சாம் பிட்ரோடா அளித்த பேட்டியில், இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயக நாடு. இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ளவர்கள் சீனர்களைப் போலவும், மேற்கில் உள்ளவர்கள் அரேபியர்களைப் போலவும், வடக்கில் உள்ளவர்கள் வெள்ளையர்கள் போலவும், தெற்கு பகுதியில் உள்ளவர்கள் ஆப்பிரிக்கக்காரர்களைப் போலவும் இருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. நாங்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகள் என தெரிவித்திருந்தார். சாம் பிட்ரோடாவின் இந்த கருத்து பெரும் சர்ச்சையை கிளப்பியது. பிரதமர் மோடி முதல் பாஜகவின் பல தலைவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதையடுத்து வேறு வழியின்றி சாம் பிட்ரோடா காங்கிரஸ் கட்சியின் அயலக அணித் தலைவர் பொறுப்பை நேற்று ராஜினாமா செய்தார். முன்னதாக சாம் பிட்ரோடாவின் இந்த கருத்து பற்றி நேற்று தெலுங்கானா மற்றும் ஆந்திராவில் நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியிருந்தார். ஆந்திரா பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி சாம் பிட்ரோடா ராகுல் காந்தியின் ஆலோசகராக இருக்கிறார். அவரது கருத்தை தென்னிந்தியாவில் முதல்வராக உள்ள காங்கிரஸ் கட்சியின் சித்தராமையா ரேவந்த் ரெட்டி ஏற்றுக்கொள்வார்களாம். அதோடு நாள்தோறும் தமிழர்களின் கலாச்சாரம் பெருமை பற்றி பேசும் ஸ்டாலின் இந்த கூற்றை ஏற்கிறாரா? தமிழர்களை அவமானப்படுத்தும் வகையில் பேசிய காங்கிரஸ் கட்சியுடனான உறவை அவர் முறித்து கொள்வாரா? அதற்கான துணிச்சல் ஸ்டாலினிடம் இருக்கிறதா? பிரித்தாள்வதுதான் காங்கிரஸ் கட்சியின் சூழ்ச்சியாக இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார்.